முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கூறவே உன் அப்பா முருகன் நான் இங்கு வந்து இருக்கின்றேன் தங்கமே. இதை கேட்டவுடன் உன்னுடைய மனம் மகிழும்படி செய்தித்தான் உனக்கு நான் கூறப்போகின்றேன். ஆனால் அதை நான் சொன்னதும் நீ கலங்கி விடுவாய் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனதின் ஆழத்தில் பதிய வேண்டிய ஒரு உண்மை உண்டு. அது என்னுடைய வார்த்தை, உன் அப்பா முருகனின் அருள் வாக்கு. என்ன நடந்தாலும் சரி, நீ வாழ்ந்தே ஆக வேண்டும். கடந்தது நிகழ்கிறது, வரப்போகின்றது. எதற்காகவும் உன் மனதை சிதற விடாதே தங்கமே. சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நேர்மையான செயல்களை செய்து மனதில் நல்ல சிந்தனையை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இரு. எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதை கடக்க என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உன் உள்ளத்தில் நீ வளர்த்துக்கொள். அது போதும். அந்த நம்பிக்கைதான் உன்னை முன்னேற்றி வாழ வைக்கும். நிச்சயமாக நீ நன்றாக வாழ வேண்டும் தங்கமே. இந்த பூமி உன்னை இங்கு வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. உன் பிறப்பிற்கே ஒரு பொருள் உண்டு. அதை உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அறிய நீ என்னிடம் கேள்வி கேள். நான் உனக்கு உரிய நேரத்தில் பதில் அளிப்பேன். இப்பொழுது நீ உன் துணையுடன் சேர்ந்து வாழப்போகும் காலகட்டம்தான் இது. நீயும் அவரும் சேர்ந்து வாழக்கூடிய மிக மகிழ்ச்சியான கட்டத்தில் இப்பொழுது உள்ளீர்கள். இதை கேட்டால் நீ மிகவும் சந்தோஷப்படுவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன் துணையின் நிலைமையை நான் எடுத்து சொன்னால் நீ மிகவும் கலங்கி விடுவாய் தங்கமே. ஏனென்றால் அந்த ஒரு நிலைமையில்தான் இப்போது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். இத்தனை நாட்களாக உன்னை பிரிந்து வாழ்ந்த உன்னுடைய துணை நிம்மதி இல்லாமல், மன அமைதி இல்லாமல், எதையோ இழந்தது போல இத்தனை நாட்களாக இருந்தார். இப்போதுதான் ஒரு தெளிவான முடிவை எடுத்து இருக்கின்றார் தங்கமே. அந்த தெளிவான முடிவை எடுத்து விட்டுத்தான் உன்னிடம் வந்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய நிலை மிகவும் மோசமாகத்தான் இருக்கின்றது. அதை பார்த்து நீதான் பிள்ளையே சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் உனக்காக படைக்கப்பட்ட உன்னுடைய துணைக்கு நீ எப்பொழுதும் ஒரு ஆறுதலாகவே இருக்க வேண்டும். இது உன் அப்பன் முருகனின் கட்டளை. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.